வக்ஃப் திருத்த சட்டம் சட்டத்தின் பெயரால் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை கைப்பற்றுவதற்கான சதிமுயற்சி. பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாண்புமிகு எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கும் டாக்டர் பட்டம் பெற்ற திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் அண்ணன் ஏபிஆர் மூர்த்தி அவர்களே, வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் பல சண்முகம் அவர்களே, கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் அவர்களே, தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூத்த முன்னோடி முன்னாள் மண்டல செயலாளர் இன்று அகவை காணும் அண்ணன் சுசி கலையரசன் அவர்களே, எனக்கு முன்னால் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை உரையாற்றி சென்று கொண்டிருக்கும் திரைப்பட இயக்குனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சிபி சந்தர் அவர்களே, இந்திய தேசிய நீதி கட்சியின் தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் திருப்பூர் மஜீத் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் நசீர்தீன் அவர்களே, எஸ்டிபிஐ கட்சியின் திருப்பூர் மாவட்ட பொதுச் செயலாளர் அப்துல் வஹாப் அவர்களே, மாநில துணை செயலாளர் அண்ணன் துரை வளவன் அவர்களே, மண்டல செயலாளர் சிறுத்தை வல்லூர் அவர்களே, மாநில துணை செயலாளர் வளவன் வாசுதேவன் அவர்களே, அகில இந்திய கிறிஸ்தவ பொதுநல சங்கத்தின் மாவட்ட தலைவர் பிஷப் வின்சென்ட் ராஜ் அவர்களே, அகில இந்திய கிறிஸ்தவ பொதுநல சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சகோதரர் லாரன்ஸ் பாபு அவர்களே, மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் என் பாசமிகு தோழர்களே, மற்றும் என்னோடு இந்த நிகழ்வில் பங்கேற்க வந்துள்ள மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் மாநில நிர்வாகிகளே, திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் கான் தலைமையில் வந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வக்ஃப் திருத்த சட்ட மசோதா என்று இந்த ஒரு பிரச்சனையை கிளப்பியுள்ளார்கள். யாருக்கு எதிராக கிளப்பியுள்ளார்கள் என்றால் முஸ்லிம்களுக்கு எதிராக கிளப்பியுள்ளார்கள். யார் இந்த முஸ்லிம்கள்? இதுதான் இங்கே முதலில் நாம் விளக்க வேண்டும். ஒரு காலத்தில் கைபர் போராய் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு எந்த ஒரு பிழைப்புமற்று அருகடியற்று திராணியற்று ஏதோ ஒரு நாட்டில் தஞ்சபூம் என்று வந்தவர்கள் அல்ல இஸ்லாமியர்கள். அப்படி என்றால் யார் இந்த இஸ்லாமியர்கள்? கைபர் போராய் கணவாய் வழியாக எந்த ஒரு நிர்கதியமற்று ஒரு திராணியற்று ஒரு பிழைப்பற்று இந்தியாவில் பிழைக்க வந்த ஆரிய பார்ப்பன கும்பல்களில் பிரித்தாலும் சூழ்ச்சியால் அடக்குமுறைகளை சமாளிக்க முடியாமல் ஒரு காலத்தில் பல்லனாகவும் பறையனாகவும் சக்கீலராகவும் அருந்தையராகவும் இன்னொரு பிற சமூகமாகவும் இருந்த மக்கள் சூத்திரர் பட்டம் வேண்டாம், வன்கொடுமை வேண்டாம், மனுதர்ம சாஸ்திரம் வேண்டாம் என்று அன்றைய காலங்களில் இந்த பார்ப்பனிய வர்ணாசிரம கும்பல்களுக்கு எதிராக பயந்து மதத்தை மாறியவர்கள் இந்த இஸ்லாமிய சமூகம். இந்த இஸ்லாமிய சமூகம் இன்று அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சலாக நாமெல்லாம் பழகுகிறோம் என்று சொல்கிறோமே, பழகவில்லை. நாம் எல்லாம் ஒரே தொப்புள் கொடி உறவுகள் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பல நேரங்களில் சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு உதவுகிறோம் என்று சில சங்க பரிவார் கும்பல்கள். நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாடே இல்லாத ஒரு நாடாரி கூட்டம் கைபர் போராய் கணவாய் வழியாக இங்கு அண்டி பிழைக்க வந்த கூட்டம். அவர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டாம். எங்களுக்கு உதவுவதற்கு இங்கே உள்ளார்கள் என்னுடைய மாமன் மச்சர்கள், அண்ணன் தம்பிகள், விடுதலை சிறுத்தைகள், இன்னும் பல அமைப்பினர். மோடி அவர்கள் வெளிநாட்டில் போய் கோவிலை திறந்து வைத்ததற்காக பெருமை பேசுகிறார்கள். நாங்கள் எங்கள் கோயிலை திறந்து வைத்தோம், அதே போன்று இங்கே இஸ்லாமியர்களை நாங்கள் வாழ வைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இங்குள்ள இஸ்லாமியர்களும் வெளிநாட்டில் கோயில் கட்டியவர்களும் ஒன்றா? சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஈரானியவனாவது மதம் மாறி இந்துவாக மாறி அங்கே கோயில் கட்டியிருக்கிறானா? எந்த அமெரிக்க வெள்ளைக்காரனாவது அங்க மதம் மாறி கோயிலை கட்டியிருக்கிறானா? எந்த
சிரியா போன்ற நாடுகள், ரஷ்யா போன்ற நாடுகள், சைனா போன்ற நாடுகளில் எவனாவது மதத்தை மாறி அவன் இந்துவாக மாறி அந்த கோயிலை கட்டி அதை போய் மோடி திறந்து வைத்தாரே என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே நாங்கள் மாறியதெல்லாம் மதத்தை மாறினோம், மதத்தை இறக்குமதி செய்தோம். ஆனால் நாங்கள்லாம் யார்? ஒரு காலத்தில் பல்லனாகவும் பறையனாகவும் சக்கிலியராகவும் அருந்ததியர்களாகவும் இன்னும் வேற சமூகமாகவும் வாழ்ந்த மக்கள் மதத்தை மாறியுள்ளோமே தவிர நாங்கள் யாரும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியானவர்கள் இல்லை என்பதை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தவர்கள் யார்? தஞ்சை மாவட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறையில் ஒரு பொறுப்பை வகித்து வருகிறார். அவர் பெயர் நர்கீஸ் கான். அந்த நர்கீஸ் கான் யார் என்றால் இஸ்லாமியரா என்றால் இல்லை. அவருடைய தாயினுடைய பிறப்பு சமயத்தில் அந்த கொடுமைகளில் பிறப்பு சமயங்களில் நடக்கக்கூடிய சில அசாதாரண சூழ்நிலைகளில் உதவக்கூடிய ஒரு மருத்துவர். அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்து அந்த மருத்துவத்தால் சிறப்பான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த தாயார் அந்த நன்றி விசுவாசத்திற்காகவும் அந்த நன்றி உணர்விற்காகவும் அந்த மருத்துவருடைய பெயரை வைத்தார். அந்த மருத்துவருடைய பெயரை வைத்த அந்த குழந்தை வருங்காலத்தில் இந்து அறநிலையத்துறையில் ஒரு உறுப்பினராக ஒரு கோவிலில் வேலை செய்கிறார். அந்த வேலை செய்யக்கூடிய காலகட்டங்களில் அதை எதிர்த்து அவர் முஸ்லிம் என்று அவரை பதவி நீக்கம் செய்யும் என்று கூச்சலிட்ட பாசிச சங்க பரிவார் கும்பல்களில் எப்பொழுதும் அண்ணன் அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்களை எதிர்த்து பிழைப்பு நடத்தும் எச் ராஜா போன்ற அயோக்கியர்களால் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் வக்ஃப் திருத்த சட்ட மசோதா. இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவில் என்ன கூறுகிறார்கள்? எங்களை போன்ற சகோதரர்கள் அதில் உறுப்பினர்களாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. மாறாக இந்தியாவில் மூன்றாவது பெரிய சொத்தாக வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவினுடைய அந்த இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் இருப்பதால் அதை அபகரிப்பதற்காக சங்க பரிவார் கும்பல்களுடைய அந்த என்ன சொல்றது மன்னிப்பு கடிதங்களை கேட்டு மன்னிப்பால் வாழக்கூடிய அந்த சங்க பரிவார் கும்பல்களின் உறுப்பினர்கள் வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவில் உறுப்பினர்களாகுவதற்காக மட்டுமே, அதனால் இந்த சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காக மட்டுமே இந்த திருத்தங்களை செய்து கொண்டு வந்துள்ளார்கள். ஒரு காலத்தில் சொல்லவே நாமெல்லாம் மாமன் மச்சனைகளாக அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்தோம், ஒரே சமூகத்தில் இருந்தோம், மதம் மாறினோம் என்றெல்லாம் சொன்னோமே. டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்கள் PhD செய்துள்ளார். எதில் செய்துள்ளார்? மீனாட்சிபுரத்தில். ஒரு காலத்தில் இந்த பார்ப்பனிய வர்ணாசிரம கொள்கைகளை எதிர்த்து அடக்குமுறைகளால் அடிமைகளாக இருந்தவர்கள் மதம் மாறினார். பல நூற்றாண்டிற்கு பிறகும் அந்த சமூகத்தை போய் ஒரு ஆய்வு செய்கிறார். அவர்களுக்கு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லை. அந்த ஏற்றத்தாழ்வுகளை ஆராய்ச்சி செய்து ஒரு டாக்டர் பட்டம் பெற்றவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். நாங்கள் இன்றைய காலகட்டங்களில் சொல்கிறோம், நாங்கள் எல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் முப்பாட்டன்கள் மதம் மாறிய காலகட்டத்தில் இதே போன்று ஒரு எழுச்சி தமிழர் இருந்திருந்தால் நிச்சயமாக நாங்களும் எங்களுடைய முன்னோர்களும் மதம் மாறாமல் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்தியாவில் இருந்திருக்கும். ஆனால் அன்றைய காலகட்டங்களில் மதம் மாறினால் மட்டுமே இந்த சுயமதியோடு நாம் வாழ முடியும், நம்முடைய மானத்தோடு வாழ முடியும், செருப்பு போட்டு வாழ முடியும், துண்டை தலையில் கட்டி வாழ முடியும் என்ற சூழ்நிலை இருந்ததால் இந்த பார்ப்பனிய நாடற்ற ஆரிய வந்தேரி கும்பல்களுக்கு பயந்து தன்மானத்திற்காக மதம் மாற வேண்டிய கட்டாயம் அந்த காலகட்டங்களில் இருந்தது. இந்த வக்ஃப் சொத்து இந்த காலகட்டங்களில் எதற்காக இது வேக வேகமாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி செய்து வந்தது. ஜவஹர்லால் நேரு போன்ற மிகப்பெரிய ஆளுநர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள். ஆனால் அவர்கள் இந்தியாவில் சொத்துக்களை சேர்த்தார்கள். இந்திய நாட்டின் மக்களுக்காக பொது சொத்துக்களை லட்சோப லட்சம் கோடிகளில் சேர்த்தார்கள். ஆனால் அந்த சொத்துக்களை எல்லாம் இன்று அதானிக்கும் அம்பானிக்கும் இன்னும் பல பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் விற்பனை செய்து வருகிறார்கள் இன்று ஆட்சி செய்து வருகின்ற மோடி அரசு. இந்த காலகட்டங்களில் காங்கிரஸ் செய்த பழைய கால அயோக்கியத்தனத்தால் இன்று நாம் விரும்பாத மோடி அரசு மூன்றாவது முறை ஆட்சி செய்து வருகிறது. இடதுசாரி அமைப்புகளை ஜனநாயக தோழர்களை போராடுவதில் ஊக்குவிக்கிறதில் காங்கிரஸ் தவறிவிட்டதால் இன்று நாம் ராகுல் காந்தி எவ்வளவு தடவை பிரதமராக வேண்டும் என்று நாம் எல்லாம் கனவு கண்ட போதிலும் மூன்றாவது முறையாக பாசிச சங்க பரிவார் கும்பல்களின் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த
பாசிச சங்க பரிவார் கும்பல்கள் இன்று இஸ்லாமியர்களுக்காக வரிந்து கட்டி வருகிறார்களே, இவர்களுடைய சுதந்திர போராட்ட பங்கு என்ன உள்ளது? சுதந்திர போராட்டத்தில் போராடி அத்தனை பேரும் நம்மை போன்ற மாமன் மச்சான்கள், நம்மை போன்ற அண்ணன் தம்பிகள். அன்றைய காலகட்டங்களில் வீர சாவர்கர் என்று சங்க பரிவார் கும்பல்களால் போராடப்படுகிறாரே, அவர் செய்த காரியம் என்ன? பலரும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இந்தியா கேட்டில் கூட உள்ளது நமது போராடிய அந்த தோழர்களின் பெயர்கள். ஆனால் வீர சாவர்கர் என்னவா செய்தாங்க? சிந்தித்து பாருங்கள். அந்தமான் சிறையில் அடைத்த போது பல லட்சக்கணக்கான நம்முடைய தோழர்கள் இங்கே எதிர்த்து போராடிட்டு சண்டையிட்டு செத்து மடிந்த போது வீர சாவர்கர் செய்தார், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார் வெள்ளைக்காரனுக்கு. என்ன மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார்? ஊதாரி மகன், ஒரு காலத்தில் தவறு செய்து விட்டேன், எனக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுத்தால் நீங்கள் நாட்டை ஆளும் காலகட்டம் வரையில் நான் ஒருபோதும் அரசியலுக்கு வரமாட்டேன், உங்களை எதிர்த்து பேச மாட்டேன் என்று. ஆனால் நம்மை போன்று போராடிய நம் மூதாதையர்கள், நம் முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? உயிரை மாய்த்தார்கள். நேருக்கு நேர் எதிர் நின்று வெட்டுப்பட்டு துப்பாக்கி சூடுபட்டு இன்னுயிரை நீத்தார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். அன்பு சொந்தங்களே, வக்ஃப் திருத்த சட்ட மசோதா என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானது அல்ல. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து மதம் மாறிய சகோதரர்கள் நாளை ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்று கங்கணம் கட்டி அலையக்கூடிய பாசிய சங்க பரிவார் கும்பல்களால் இந்த திட்டமிட்ட சட்டம் என்ற போர்வையில் கட்டவிழ்க்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில்